வெல்கம் டு எம்ஜே லாக்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அபிஷன் ஜீவிந்த் அப்புறம் அனஸ்வரா ராஜன் அவங்க 2 பேருடைய பேரில் வரக்கூடிய படம் தான் வித் லவ். அந்த மூவியோடைய ட்ரெய்லர் தான் விட்டுருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர்னு பார்த்தோன்னா சியான் ரால்டன். ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. சியான் ரால்டன் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மூவியோடைய டைரக்டர் நேம் வந்து மதன், அவர் தான். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். அது இந்த வீடியோ ட்ரைலர் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுவோம். அப்புறம் இந்த படத்துடைய ஹீரோ அவர் வந்து ரீசெண்டாக நம்ம அவரை எந்த மூவியில் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த படத்துடைய டைரக்டரும் அவர் தான். அந்த படத்துலேயே ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். ஆனால் சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோல் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துச்சு. நம்ம எல்லாருக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதில் பண்ணியிருப்பார் அவர். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைலர் பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ. There is a only possibility form. The directional cannot be reversed. The solution of... Sir. There is a only possibility form. The directional cannot be reversed. The solution of... Sir. வாங்க. என்ன பண்ண இப்ப நீ? நான் திருச்சியில் படிக்கிறப்போ அனிஷான்னு ஒரு பொண்ணு. ஏஞ்சல்னா நம்ம மைண்டில் ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, அதுக்கு அப்படியே மேட்ச் ஆவா. ஐ லவ் யூ. இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ண. கனவுல எல்லாம் வரா. அவள்கிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடலான் இருக்கேன்டா. ஒழுங்கா நீ போய் சொல்லிடு, இல்லைனா வேற யாராவது முந்திக்குவாங்க. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா. உங்க லைஃப்ல ஒரு அன்எக்ஸ்பெக்ட் லவ் இருக்கு, என் லைஃப்லயும் இருக்கு. நாம 2 பேரையும் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? புரியல. நான் கூட வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பார்ப்போம். செம்ம ஐடியாங்க. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லடா. போலாமா? இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறோம், கண்ணை பாக்குறோம், காதல சொல்றோம். திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். சாரிங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். கண்டுபிடிக்க ஒரு எஃபோர்ட் கூட போடல நீ. இல்லங்க, போட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டேன் அவ்வளவு. ஒரு கால் கூட பண்ணல ப்ரோ நீ. ப்ரோ, எனக்கு ப்ரோலாம் கூப்பிடுங்க. நான் சொல்றத கேட்கறதுக்கு யார் இருக்கா? இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டல நீ. ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. அவகிட்ட பேசு. யுவன், அவ டெசிஷன் எதுவா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணு. ஹே, முஸ்லிம் பண்றா அனிஷா. லவ்லாம் அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏய், நீ என்னடா லவ் கிவன் கெட்ட வார்த்தைலாம் பேசுற? கம்முனு போடா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். February 6th மூவி ரிலீஸ் ஆக போகுது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கும்போது. அதெல்லாம் ஸ்கூலில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குது இது. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கெல்லாம் நம்மளுடைய ஸ்கூல் மெமரிஸ்க்கெல்லாம் போயிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? இந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உனக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருந்திருக்கு, எனக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருந்திருக்கு. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்க, நான் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளால் நம்ம 2 பேர் பார்த்து லவ் பண்ணவங்க கூட நம்மளால் சேர முடியல.
ஏன் நம்ம 2 பேரும் ஒரு பேரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க அப்படி சொல்லல. அவங்க 2 பேரையும் தேடி புடிச்சு நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி கொண்டு போயிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க 2 பேருக்குள்ள எப்போ லவ் வருது, எப்போ மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா ஸ்டோரி வந்து நல்ல கன்டென்ட் இருக்கிற மாரி தெரியுது. என்டர்டெயினா இருக்குன்னு சொல்லி தோணுது. பார்க்கலாம். புரியல. செம்ம ஐடியாங்க. மச்சி நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லடா. போலாமா? இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டு பிடிக்கிறோம், கண்ணை பாக்குறோம், காதல சொல்றோம். திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். ஆ? சாரி. திரும்ப வந்து கல்யாணத்த பண்றோம். அவர் சொன்னது வந்து பசங்களுக்கு கண்டிப்பா புரியும். பொண்ணுங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் தெரியாத மாரி தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவீங்க. ஆனா பசங்களுக்கு அதெல்லாம் புரியும். அவர் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவர் வந்து அவள லவ் பண்றாரு. பார்த்தாலே தெரியுது இந்த சீன்லாம் பார்க்கும்போது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். கண்டுபிடிக்க ஒரு எஃபோர்ட் கூட போடல நீ. இல்லங்க போட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டேன் ஒரு அவ்வளவுதான். கால் கூட பண்ணல ப்ரோ நீ. ஸோ, அந்த ப்ரோ தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கே கேட்கும்போது. எதுக்குடா அந்த டயலாக் வச்சீங்க இந்த படத்துல ப்ரோ? சரி விடு. எதுக்கோ வச்சிருப்பாங்க. பசங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணும்ன்றது வந்து பொண்ணுங்களுக்கு என்ன புதுசா என்ன? ப்ரோ எனக்கு ப்ரோலாம் கூப்பிடுறீங்க? இப்போ பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்குல்ல ஒரு மியூசிக். அந்த மியூசிக் அப்படியே கேளுங்க. அது வந்து ஏதோ ஒரு மாரி வேற ஃபீல் குடுக்குது. நம்மளே அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாரி ஒரு ஃபீல் குடுக்குது. கேளுங்க. நான் சொல்றதை கேட்கறதுக்கு யார் இருக்கா? இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணிட்டல நீ. ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. அவகிட்ட பேசு. அவ டெசிஷன் எதுவா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணு. ஹே முஸ்லிம் பண்ற அனிஷா, லவ்லாம் அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏய் நீ என்னடா லவ் கிவன் கெட்ட வார்த்தைலாம் பேசுற? கம்முனு போடா. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். ரைட். ட்ரெய்லர் கண்டிப்பா நல்லா இருந்தது. ஃபுல் ஸ்டோரி வைஸாவும், கன்டென்ட் வைஸாவும் கண்டிப்பா ஒரு பேக்கேஜான மூவி தான் கொண்டு வந்திருக்காங்க. எமோஷனல் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஃபன் இருக்குது, லவ் இருக்குது. எல்லாமே ஒரு கமர்ஷியல் மாரி கொண்டு வந்திருக்காங்க ஒரு லவ் மூவில. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். அபிஷன் ஜீவிந்த் சத்தியமா அவரோட ஆக்டிங் வந்து ஏதோ புதுசா அவர் நடிக்கிற மாரி தெரியல. இதுக்கு முன்னாடி நெறைய மூவில நடிச்சுட்டு, இப்போ நடிச்சா எப்படி இருக்கும் ஆக்டர்ஸ்லாம், அந்த மாரி தான் நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங் வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட பிசிறு தட்டல. நல்லா இருக்குது. உண்மையிலேயே அந்த பேரும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குது. பார்க்க நல்லா இருக்கு. அவங்க 2 பேருடைய பேரும். ஹீரோயினும் நல்லா இருக்காங்க பார்க்க. படம் நல்லா கிளைமேக்ஸ் நல்லபடியா முடிஞ்சிரணும். எந்த ஒரு சொதப்பலும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சா நல்லாயிருக்கும் கிளைமேக்ஸ் மட்டும். இந்த சில மூவிலாம் படம் ஃபுல்லா நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸை மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சொதப்பி வச்சுருவாங்க. அது எதுக்கு அப்படி பண்றானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு. படம் நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. ஏதாச்சும் இந்த லவ் மூவில தான் அதிகமா இந்த மாரி தேவையில்லாத கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருவாங்க. சரி. இந்த ட்ரெய்லர் பத்தி பார்த்துட்டோம். இப்ப இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சியான் ரால்டன் அவர பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல. அவருடைய மியூசிக் அவர் கம்போஸ் பண்ண மூவிஸ்லாம் பார்த்தோம்னா, இருங்க.
இவர் தான் அது. அவர் கம்போஸ் பண்ண மூவிலாம் பார்த்தோன்னா அட சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், ஜெய் பீமா இருக்கட்டும், அப்புறம் லப்பர் பந்து, குட் நைட், வேற லவர், அதுக்கப்புறமா டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோதான் பண்ணியிருந்தாரா? கம்போஸ்டு. லக்கி மேன், தாராள பிரபு, கசட தபர, அப்புறம் மெஹந்தி சர்க்கஸ், மெயினாக மெஹந்தி சர்க்கஸ். இதில் நம்ம மெயினாக எடுத்துக்கக்கூடிய மூவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெஹந்தி சர்க்கஸ் ஒன்று, குட் நைட், ஜெய் பீம், அப்புறம் லப்பர் பந்து. இந்த மூவிலெல்லாம் சாங்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க நிறைய பேர். மேக்ஸிமம் கேட்காம இருக்க மாட்டீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மூவியில் வந்த சாங்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெஹந்தி சர்க்கஸில் கண்ண மூடி கண்ட கனவேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கும், அந்த சாங்காக இருக்கட்டும். அப்புறம் லப்பர் பந்தில் வந்து ஆசை உறவே, அதுக்கப்புறம் சில்லாஞ்சிரிக்கியே அந்த சாங்கு, குட் நைட்டில் நான் காலி அந்த சாங்காக இருக்கட்டும். எல்லா சாங்குமே நல்லா தான் இருக்கும். அவர் கம்போஸ் பண்ண மூவிஸ்லாம் பார்த்தோன்னா அந்த சாங்குடைய பேக்கேஜாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். அவர் இப்போ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இப்போ இந்த ட்ரைலர் கூட பார்த்தோம். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு மாதிரி நல்லா ரொம்ப ஓவராகவும் இல்லை, ரொம்ப மைல்டாகவும் இல்லை, கரெக்டாக எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருந்தது. கேட்க நல்லா இருந்தது. அவ்வளோதான். மூவி February 6th ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து இந்த மூவியில் சாங்ஸ் எல்லாம் இன்னும் வரும், ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சாங்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு இந்த மூவியில் எந்த போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.